தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் அர்ச்சனைனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக அர்ச்சனைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கோயிலில் போய் ஒரு சீட்டு வாங்குவோம், அவங்க கேட்பாங்க பழ அர்ச்சனையா இல்லை தேங்காய் அர்ச்சனையான்னு சொல்லி, நாம் நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி பழ அர்ச்சனையோ தேங்காய் அர்ச்சனையோ சொல்லுவோம். பிறகு அதை கொண்டு போய் அங்கே உள்ளே இருக்கின்ற குருமார்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கோயிலில் கருவறையில் இருக்கின்ற பெருமானுக்கு சில மந்திரங்கள் சொல்லி அப்புறம் தியாராதனை காட்டி கொண்டு வந்து நமக்கு கொடுத்து, பிறகு அந்த காளாஞ்சி எடுத்து நம்ம கொடுப்பாங்க. பழ அர்ச்சனைனா பழத்தை கொடுப்பாங்க, காளாஞ்சி அர்ச்சனைனா காளாஞ்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் அர்ச்சனைன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அர்ச்சனை என்றால் என்ன என்பதை தெய்வ சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரரை தடுத்தாட்கொண்ட போது, தடுத்தாட்கொண்ட புராணம் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்குது. அதில் சொல்கிறாரு, மற்ற நீ வன்மை பேசி வன்தொன்றன் எனும் நாமம் பெற்றனை, நமக்கு அன்பிற்பெருகிய அர்ச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மீது நம்மை சொற்றமிழ் பாடுக என்றான் தூமரை பாடும் வாயான் அப்படின்னு இறைவன் சுந்தரருக்கு சொல்லியதாக தெய்வ சேக்கிழார் சொல்கிறார். அப்படின்னா என்னன்னா, அர்ச்சனை என்பது பாட்டு தான் இல்லைங்களா? அப்போது நம்ம வழிபாட்டில் அர்ச்சனை செய்வது என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பெருமானை போற்றி புகழ்வது என்பது தான் அர்ச்சனை. அர்ச்சனையில் வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வடமொழியில் சொன்னால் இறைவனுடைய புகழையெல்லாம் மந்திரங்களாக சொல்லுவார்கள். நாம் தமிழ்லையும் அந்த இறைவனுடைய புகழையெல்லாம் போற்றிகளாக சொல்கிறோம். ஏன்னா திருமுறைகள் தமிழ் மந்திரங்கள் தானே. இப்போ திருமுறைகளில் இந்த அர்ச்சனைக்கு என்றே பாடல்கள் நிறைய சொல்லி வைத்திருக்கின்றார்கள். நம்ம முதல்ல பார்த்தோம்னா, மணிவாசக பெருமானுடைய சிவபுராணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 8 போற்றி இருக்குது. நம்ம எப்போதும் சொல்கிறது தான், ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி அப்படின்னு நாம் சிவபுராணத்தில் நமக்கு மணிவாசக பெருமான் சொல்லி வச்சுருக்காரு. அதுக்கு மேலே போற்றி திருவகவல் அப்படின்ற ஒரு பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட போற்றிகள் சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ அந்த போற்றிகளை எடுத்து நாம் சொல்ல வேண்டும். அதற்கு மேலே அர்ச்சனை செய்வதற்கு நாவுக்கரசு பெருமான் போற்றி திருத்தாண்டகம்னு ஒரு பதிகமே பாடியிருக்கார். நிறைய பேருக்கு தெரியும். அதில் 10 கன்னிகள் இருக்குது. நம்ம நேரத்திற்கு ஏற்றவாறு ஒரு கன்னியோ இல்லை 10 கன்னியோ இல்லை முதலும் இறுதி கன்னியுமோ கூட சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சது தான். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, களலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்க்கு ஆரம்பம் ஆனாய் போற்றி, அல்லலறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி. அப்படி போற்றி சொல்லும்போது நாம் போன காணொளியில் எப்படி இறைவனுக்கு நாம் அந்த பூ போடுறது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போது நம்ம தட்டில் பூ எடுத்து வைத்துக்கொண்டு கையில் அந்த பூ எடுத்து நெஞ்சிக்கிட்ட போய் போற்றிய வாயால் சொல்லணும். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, களரடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்க்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி, அல்லலறுத்து அடியேனே ஆண்டாய் போற்றி, மற்றவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி அப்படின்னு பெருமானுக்கு நாம் அந்த போற்றியை சொல்ல வேண்டும். இன்னும் கூட நம்ம பார்த்தோம்னா, நமக்கு திருப்பள்ளி எழுச்சின்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா காலையில் இறைவனை துயில் எழுப்புவதாக பாடல் பாடுவாங்க. போற்றி என்பாள் முதலாகிய பொருளே, அது போற்றி தான். நீங்கள் திருவெம்பாவை எடுத்துக்கொண்டாலும் போற்றியருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றியருளுகனின் அந்த மாம் செந்தளிர்கள். அப்போ இறுதி பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவெம்பாவையில் போற்றி தான் சொல்லி பாடுறாங்க. இன்னும் கூட நமக்கு சிந்திக்கக்கூடும், ஏன் பெருமானுடைய புகழை நாம் சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருமானுக்கு நாம் நன்றி சொல்வதற்காகத்தான் வழிபாடு செய்கிறான்னு சொல்லி நம்முடைய அருளாளர்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன் பெருமானுக்கு நன்றி செல்லணும் அப்படின்னா, அவன் கொடுத்ததற்கெல்லாம் நன்றி செல்லுமா. அப்படி என்ன பெருமான் நமக்கு கொடுத்துருக்கின்றார் அப்படின்னா, பெருமான் தனு என்கின்ற இந்த உடம்பை கொடுத்திருக்கிறாராம். எல்லா உயிர்களுக்கும் இறைவன் உடம்பை கொடுத்திருக்கின்றான். அடுத்து கரணம் அப்படின்ற, கரணம்னா நமக்கு உள்ளுக்கு இருக்கின்ற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இது போன்ற கருவிகளை எல்லாம்
பெருமான் கொடுத்திருக்கின்றான்னு சொல்கிறாங்க. அடுத்து புவனம்னு சொல்கிறாங்க. நம்ம வாழுகின்ற இந்த பூமி இருக்கின்றது, இன்னும் நம்ம இறந்த பிறகு வாழப்போகின்ற உலகங்கள் இருக்கின்றனவே, அவற்றையெல்லாம் இந்த வாழிடத்தை கொடுத்திருக்கின்ற பெருமானுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க. அடுத்து போகம்னு சொல்கிறாங்க. போகம்னா அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா நுகர்ச்சி பொருள்களையும் பெருமான் தான் கொடுத்திருக்கின்றான், அதற்காக பெருமானுக்கு நாம் நன்றி சொல்லணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையாக நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார், வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே. துதித்தல் தான் இந்த போற்றுக, துதியாதே வீழ்த்த வா வினையே நெடுங்காலமேன்னு சொல்லுவார். அப்போ நம்ம வாழ்நாளில் நாம் பெருமானுக்கு அவன் கொடுத்ததற்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும், நன்றி கடப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொண்டு நெறின்னு ஒரு நெறியை நாவுக்கரசு பெருமான் போன்றவர்கள் நமக்கு சொன்னார்கள். அந்த பெருமான் நமக்கு செய்திருக்கின்ற உதவிக்காக அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவனுடைய திருக்கோயிலில் தொண்டு செய்யணும், அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் அந்த பெருமானுடைய புகழை பாட வேண்டும். அப்படின்னு அந்த பெருமானுடைய புகழை, பெருமையை, அவன் செய்திருக்கின்ற நன்றியை, அவனுடைய பெருங்கருணையை, அவன் நமக்கு அருளை இருக்கின்ற பேரின்பத்தை எண்ணி அந்த பெருமானுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெருமான் எந்த எதிர்பார்ப்புமின்றி நமக்கு இவற்றையெல்லாம் செய்திருக்கின்றான் என்பதை எண்ணி அவனை நன்றியால் நாம் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெருமானுடைய பெருங்கருணையை, பெரும் புகழை, அவனுடைய சிறப்பினை சொல்வதாகத்தான் இந்த போற்றி அமைந்திருக்கின்றது. அப்படி பெருமான் நமக்கு என்ன செய்திருக்கிறான்றத தெய்வ சேக்கிழார் ரொம்ப அருமையாக சொல்லுவார். சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்தருளி என்னை வடி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்ன அப்படின்னு சொல்லுவார். அதாவது சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, நான் என்னன்னு சொல்கிறது, நீ செஞ்சிருக்கிற உதவியெல்லாம் என்னன்னு சொல்லுவேன், என்ன சொல்கிறதுனே எனக்கு சொல்லுவது அறியேன் வாழி, நீ வாழ வேண்டும். தோற்றிய தோற்றம் போற்றி, எல்லாவற்றையும் எல்லாம் தோன்றுவதற்கும் நீ முதலாக இருக்கின்றாயே. அதனால தான் திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லுவார், ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு. இப்போ எல்லாவற்றையும் தோற்றி இருக்கின்றாயே, உன்னை போற்றுகின்றேன். வல்லை வந்து அருளி என்னை வடித்தொண்டு கொண்டாய் போற்றி, நீயே வந்து வலிய வந்து நான் அழைக்காமலே வந்து தானாக வந்து என்னை வழித்தொண்டு கொண்டாய். அப்படின்னா உன்னுடைய நெறிப்படுத்தி நன்னெறிப்படுத்துவதற்காக என்னை இந்த தொண்டு நெறியில் ஈடுபடுத்தினாய் அப்படின்னு சொல்லி பெருமான் நமக்கு செய்கின்ற உதவியை எண்ணி நாம் பெருமானை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால்தான் நமக்கு இந்த யான் எனதுன்ற சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் என்னமோ நாமே செய்கிறது போல, எல்லாம் நம்முடையது போல ஒரு மயக்கத்தில் இருக்கிறோமே. நான் 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 எனது எனது எனதுன்றத யான் எனதுன்ற செருக்க சொல்லுவாங்க ஒன்று. ரெண்டாவது, எல்லாவற்றையும் நாம் தான் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு பெருமான் நமக்கு பின்னால் தோன்றா துணையாக இருந்து அருள் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை எண்ணாமல் யான் எனதுன்ற செருக்கில் இருக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த செருக்குங்கிறது இப்படி பெருமானுடைய புகழை அர்ச்சனையாக போற்றியாக சொல்லுகின்ற போது நம்முடைய சிறுமை எண்ணி நாம் அடிப்பணிகின்ற அந்த நிலை ஏற்படும்னு சொல்கிறாங்க. நாம் அந்த பெருமான் போட்ட பிச்சையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற எண்ணம் நமக்கு வரும்ன்றாங்க. இப்போ பெருமானுடைய புகழை சொல்ல வேண்டும். அதனால தான் அருளாளர்கள் எல்லாம் உன் திருப்புகழை நான் பாட வேண்டும், உன் பெருமையை நான் பாட வேண்டும், உன் சிறப்பை நான் பாடி உனக்கு அன்புக்கு ஆளாக வேண்டும் என்று தான் சொல்கின்றார்கள். அதனால தான் வாழ்த்தவல்லார் மனத்துளுரு சோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று பாடியும் ஆர்த்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். எனவே அர்ச்சனை என்பது பெருமானுடைய புகழை போற்றி சொல்வதுதான் என்பதனை நாம் கருத்தில் கொண்டு
இனி கோயில் அர்ச்சனை செய்யும்போது நாம் மனத்தில் பெருமானை போற்ற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன்.